வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கரூரில் இருக்கோம். எதுக்காண்டி வந்திருக்கோம்னா நம்ம சிவகண்ணன் சம்பத்கான் வேல்டு குட்டிப்புடைய நன்றி மசாலா கடை ஓப்பனிங் வந்துக்கிட்டு நம்ம வந்திருக்கிறோம். சூப்பரான ஒரு ஓப்பனிங், காலையிலேயே பயங்கரமான க்ரௌடில் நடந்து முடிஞ்சு. இப்போ என்னன்னா நன்றி மசாலா வந்து ஒரு பிரம்மாண்டமான பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கான வேலைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன சொல்லுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட 500 ரூபாய்க்கு மேலே மசாலா வாங்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நாட்டுக்கோழி பிரியாணி பிரெட் அல்வாவும் நாங்களே எங்கள் கையால் பண்ணி மக்களுக்கு கொடுத்து போகிறோம். வாங்க, நாட்டுக்கோழி பிரியாணி யாருக்கு வெயிட் பண்ணல, முட்டாய் போட்டு வாங்க போயிடுவோம். நன்றி மசாலா இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போறாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நெய், ஆயில், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, மசாலா, உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே உள்ளே இருக்குது. இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு சிக்கன் இல்லைன்னா மட்டன் இல்லைன்னா வெஜிடபிள் போட்டுட்டு நீங்கள் அரிசியை போட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். மட்டன் பாயில் பண்ணும்போது லைட்டாக மஞ்சள் தூளும் அது மட்டும் நீங்கள் போட்டு இல்லை அப்படின்னா கரெக்டாக அந்த பேஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு மசாலா மட்டும் க்ளோஸில் இருக்குது. சூப்பரா நம்ம தயார் பண்ணிட்டோம். அடுத்ததான் நாட்டுக்கோழி பிரியாணி. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, 500 ரூபாய்க்கு மேல மசாலா வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நாட்டுக்கோழி பிரியாணி பிரெட் அல்வா கொடுக்க போறோம். ரெடி பண்ணிடுவோமான? கண்டிப்பா. சம்பத்கான் பத்த வைங்க. நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியே நாட்டுக்கோழி இறக்கிடுவோம். பிரியாணி மாஸ்டர் சேர்ந்து சமையல் அவங்க முன்னாடி நம்மள சாதாரண முன்னாடி நாங்களே பயந்து நின்று இருக்கோம். நீங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. நட்டி முழுக்க பெரிய பீஸாக தானே இருக்கு. பெரிய பீஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பீஸ் தான் பெரிய பீஸ். நடந்துட்டான். ஊத்தியாச்சு. அப்படியே கொதிச்சு விட்றேன். சிக்கன் ஒரு 1/2 வேக்காடு வந்துடும். வெந்தெல்லாம் மாஸ்டர் தான். பானை கொடுத்தோம் மெக்கானிக். அவ்வளோதாண்ணா. எப்படி கொட்டுங்கண்ணா? யாரும் தானே கொட்டு சொல்லிடுங்க.
ஆமா பிரச்சனை வாங்கண்ணே போட்டு கரண்டி மேலே போட்டு தள்ளி கொட்டு நல்லா கவுத்து நீங்க பர்த்டே பண்ணிட்டு அல்லாது பிரியாணி ஆமா கடலுக்கு போய் தான் கை காப்பு காய்ச்சிருக்கோம். அதுக்கு பிஞ்சு கை ஆயிட்டு போகாம கொஞ்சம் இதா தெரியுது எனக்கு சரியான சாப்பிட்றப்ப வாயில் வைக்கிறப்போ ஒரு மாதிரி எனக்கு அதே அப்படியே இருக்கு. ஆமா அரிசிலாம் வெந்து வரும்போது அப்படி சரியா இருக்கு. இருக்க மாதிரி இருக்கு, அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமா சாப்பிட்டு இல்லாத மாதிரி அடுத்த ஒரு பெரிய எங்கேயுமே அப்படியே சாப்பிட்டு அதனால அதை ஸ்டாப் பண்ணிருக்கேன். அது நேரடியாக நேரடியாக வயிற்றுக்குள்ள போகிற மாதிரியே தான் கொடுத்துருங்க. அப்படியே மேலே லைட்டாக விட்டுருவோம். அதில் ஆல்ரெடி நம்ம புதினா இலை போட்டிருக்கோம். கொஞ்சம் ஃப்ளேவர் வேணுன்றதுக்காக போடுறோம். வீடியோக்கெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்களா? அவ்வளோதான். கரண்டி மட்டும் காட்டுறத விட தான் வேலி தெரிச்சுடாம நாட்டு கோழிக்கு வலிக்காம கிள்ள முக்கியமா வலிக்காம கோழி கழிச்சா கோழி ரோப்ல பண்ணிடலாம். அப்படியே தூக்கி தம்ம போட வேண்டியதான். தம்ம தூக்கிட்டு வாங்க. சொத்து முட்டை இன்னும் 20 நிமிஷத்துல பிரியாணி ரெடி. 20 நிமிஷம் டைம் பார்த்துக்குங்க. டைம் பாருங்க. தண்ணி ஊற்றிடலாமா அதில்? சரி ஓகே. 20 நிமிஷம் கழிச்சு தம்மு உடைச்சாச்சு. நம்ம நன்றி மசாலா நெய் அப்படியே கிண்டி அல்வா மாதிரி கிண்டி வரும் பாருங்க பிரியாணி. ஒரு கறி வந்து பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுதா? தோணுதா? 2 பிளேட் எடுத்து வரீங்களா நமக்கு மட்டும்? கண்டிப்பா பிளேட்டை போட்டா தட்டு சூடா இருக்கு. அந்த பக்கம் ஆமா இருங்க எங்கிட்ட வந்துருங்க. இப்போ வந்து பிரியாணி தயாராகிட்டு அண்ணன் வந்து இப்போ பார்சல் பண்ணுறாங்க. எப்படின்னா இன்னைக்கு நன்றி மசாலா வாங்குற 500 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரியாணி என்னென்ன ஒரு பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி. முதல்ல நம்ம வந்து ஒரு லெக் எடுத்து நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். ஆள் சாப்பிடுறதுன்னா ரெஸ்டாரண்ட்னா நம்ம தான் முதல்ல சாப்பிட்றோம். அது சூப்பராக வந்திருக்கு.
பூ மாதிரி வந்துருக்கு. உப்பு காரம்லாம் எப்படின்னா இருக்கு? அதான் சொல்லுவாங்க அப்படியே பர்ஃபெக்டாக சேர்ந்துருக்கு. அப்படியே டேஸ்ட் சொல்லுவோம். இதெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு டேஸ்ட் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டுட்டு சாப்பிட்டீங்களா? வாய் ஊறிக்கிட்டே இருக்கு. அது பேசுறது பார்த்தீங்களா? கறி கொஞ்சம் தாராளமாக போட்டிருக்கோம், அதனால தான்.